வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் உங்களுக்கு சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என்கிற திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளுக்காக ஒதுக்கப்படும் இந்த திட்டத்தை பற்றி தான் உங்களுக்கு தகவல் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐகான் சொல்லி கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என்றால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து பெண் குழந்தைகள் இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தைகளை எப்படி கரை சேர்த்து போகிறீங்க, எப்படி படிக்க வைக்க போகிறீங்க, எப்படி திருமணம் செய்து வைக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறையா பக்கம் இருந்து வரும். ஸோ வந்து அதற்காக தமிழக அரசு இதெல்லாம் தடை செய்யணும், பெண்கள் நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும், பெண் குழந்தைகளுக்காக நிறையா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறத செயல்படுத்தி நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த குடும்பத்தில் வந்து ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது. மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் இருக்கலாம். ஒரு குழந்தை இருந்தால் தலா 50,000 ரூபாயும், 2 குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தை வீதம் 25,000 ரூபாய் கொடுக்கப்படும். இது வந்து டைரெக்டாக அவங்க என்னடா குழந்தை பிறந்ததுமே நம்ம கையில் கொண்டு கொடுத்துருவாங்களா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இது வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாண்டை ரெடி பண்ணி அதை வந்து அவங்களோட இதில் இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இந்த பாண்டு வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ரினியல் பண்ணி அந்த குழந்தை வந்து 10th அதாவது SSLC எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைகள் இருந்தாலும் ஒரே ஒரு பெண் குழந்தைகள் பெற்றிருப்பவர்கள் கவனத்திற்கு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்து 3 வயசு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2 பெண் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தைக்கு வயசு வந்து பெருசாக தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2வது குழந்தைக்கு 3 வயது முடிவதற்குள் இதை நீங்கள் விண்ணப்பித்து அந்த பாண்டை நீங்கள் பெற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் ஆகுங்க. அடுத்து வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து இதாக தெரியுது. ஸோ நானே சொல்லிடுறேன். இதில் வந்து தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்களோட கல்வி சான்று. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளோட பெற்றோர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அல்லது ஏதாவது மார்க் ஷீட், இது ரெண்டில் ஏதோ ஒன்று தேவை. அதாவது 2 பேர்த்துக்குமே வேணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகள், அந்த 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அதாவது ஒரு சில மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மருத்துவமனையில் பிறந்த உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, பெயர் வைக்காம. ஆனால் இது வந்து நீங்கள் பெயர் சூட்டி பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து குடும்ப கட்டுப்பாடு சான்று. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆணோ அல்லது பெண்ணோ குடும்ப கட்டுப்பாடு சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் கருத்தடை செஞ்சுக்கிறாங்க, அதாவது குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிறாங்க. ஸ்டெரிலைசேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெரிலைசேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்வீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் குடும்ப கட்டுப்பாடு செய்த பிறகு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் வந்து அதை குடும்ப கட்டுப்பாடு செய்ததுக்கு வந்து அடுத்து எப்போ நீங்கள் மென்சஸ் ஆகிறீங்களோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் தர்றாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் வந்து ஏன்னா இந்த இஷ்யூவெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த இஷ்யூவாக சொல்ல முடியாது, இது அவங்களோட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக கூட இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வருமான சான்று. அந்த குடும்பத்தோட வருமான சான்று என்ன அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அடுத்து குடும்ப அட்டை நகல், அதாவது ரேஷன் கார்டு ஜெராக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக இருக்கிற கார்டு இல்லாமல் நீங்கள் வந்து டிஎன்பிடிஎஸ்குள்ளே போனீங்கன்னா உள்ளே வந்து உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியிலேருந்து உங்களுக்கு ஒரு பிரிண்ட்டாகவே எடுத்து தந்துடுவாங்க. அது எப்படின்னு நான் பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன், அது எந்த மாதிரி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தை இல்லை சான்று. அதாவது நான் சொன்ன மாதிரி நோ மேல் சைல்ட் சர்டிஃபிகேட். அதாவது எங்களுக்கு
ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அடுத்தது இருப்பிடச் சான்று, எங்கே வசிக்கிறீங்க அப்படிங்கிற ரிலேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப புகைப்படம். இந்த குடும்ப புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதும் கொடுக்கும்போதும் ரெண்டும் ஒரே ஃபோட்டோவாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆதார் கார்டு எடுத்துருக்கணும். அந்த ஆதார் கார்டு எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆதார் கார்டை நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் இணைச்சிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் இணைத்த ரேஷன் கார்டு நகலை தான் அவங்க கொடுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க. அடுத்தது நாங்கள் எங்கே சார் போய் அப்ளை பண்ணுறது, எங்கே போய் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்கலாம். இப்போ வந்து நீங்கள் எங்கேயும் போக வேணாம், உங்களுக்கு அருகில் உள்ள சேவை மையத்தை அணுகி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் இங்கே போகலாம். உங்களுக்கு அதாவது உங்கள் பகுதிக்கு உண்டான ஒரு யூனியன் ஆஃபீஸ் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, சமூக நலத்துறை அலுவலகமாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சொன்னீங்கன்னா அங்கே என்னென்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போய் உங்களோட ஃபார்மை கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 6 months சொன்னாங்க. பட் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 year ஆச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/12/2024. இது வந்து 12/12/2024 ஆன்லைன் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 லாஸ்ட்டில் தான் வந்தது. சரிங்களா? 2025 லாஸ்ட்டில் தான் வந்தது. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கிடைக்கும், இந்த மெச்சூரிட்டி என்னென்ன கிடைக்கும்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அப்ளை செஞ்சதை எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஃபார்ம். பார்த்துக்கிங்க. இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்ம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அப்பா அம்மா 2 பேருமே கையெழுத்து போட வேண்டியது இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்குண்டான ரசீது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோட டிசி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அவங்க ஒரு குழந்தையோட சர்டிஃபிகேட், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. 2 பேர்த்தோட பர்த் சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் சர்டிஃபிகேட், அதாவது குடும்ப கட்டுப்பாடு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருமான சான்று. சரிங்களா? வருமான சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை இல்லை சான்று. அதாவது இதில் தான் வந்து இதில் என்ன வரும் அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் தான் அப்பா அம்மா, எங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை, ஆனால் எங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்காங்கன்ட்டு அந்த பெண் குழந்தைகளோட பேரு கீழே வந்து. சரிங்களா? இதுக்காக தான் அந்த சர்டிஃபிகேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நான் சொன்னேன் இல்லையா, நார்மலாக இருக்க ரேஷன் கார்டுக்குமா இதாக பாருங்க ரேஷன் கார்டு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு நம்ம நார்மலாக வச்சுருக்க ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேர்த்தோடது ஆதார் கார்டு கம்பல்சரி வேணும். பார்த்தீங்கன்னா ஓகே, நான் அப்ளை பண்ணி எனக்கு பாண்டு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் அது தெரியும். இதாது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து 2 பேபி இருக்கிறதுனால டெபாசிட் அமௌண்ட் வந்து 25,000. சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. பீரியட் வந்து 16 months. சரிங்களா? ஓகே. அதாவது ஒரு டைம் வந்து ரெனியூவல் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வாங்கினதுக்கு வந்து 5 வருஷத்தில் நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் ரெனியூவல் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைய வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டுமே இந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது தமிழக அரசு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளின் அதாவது கல்விக்காக, மேற்கல்விக்காக இந்த வந்து பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. இந்த உதவித்தொகையை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தகுதி பெற்ற அனைத்து பெற்றோர்களும் விண்ணப்பித்து இந்த உதவியை நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழக அரசு கொடுக்கக்கூடிய உதவியை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் போட்ட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனற்றதாக இருந்தாலும் சரி,
உங்களுக்கு தெரிந்த நபரோ இல்லை உறவினர்களோ மற்ற எவரேனுமே இந்த அடிப்படையில் இருந்தால் அவர்களுக்கு ஷேர் செய்து கண்டிப்பாக அவர்களை அப்ளை செய்ய சொல்லுங்கள். இது ஸோ ஒருத்தர் அப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து ரொம்ப நன்றி தான். நான் போட்ட ஒரு வீடியோ வந்து ஒருத்தரை போய் சென்றடைந்தால் அந்த ஒருத்தர் நலன் பெற்றாலும் அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஸோ இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் ஐக்கான் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.